நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமரவும். எல்லாரும் ஒரு வாட்டி அவங்களுக்காக கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் ஏற்கனவே 2-3 வாட்டி வந்திருக்கிறார் இல்லையா? அவரை தெரியுன்றவங்களாம் அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு கேட்கல. எனக்கு கேட்கல. ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஐயா வந்து நல்ல மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த நெல்லிக்காய் பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா சாப்பிட்ருக்குறீங்களா? அது சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். ஆனால் தண்ணி குடிக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா சொல்லுங்கள். தித்திப்பாக இருக்கும். அவர் சொல்கிற மெசேஜில் அந்த பைபிள் பிரகாரம் சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் அதை நீங்கள் பைபிளை படித்து வீட்டில் போய்ட்டு உட்காந்து யோசித்தீங்களன்னா அது நம்ம கரெக்டாக நம்மளுக்கு என்ன வசனம் தேவைன்றதை கடவுள் நம்மளுக்கு அவர் மூலிமா இன்றைக்கி அமுச்சு வச்சுக்கிறாரு. யாரை பற்றி பேசுவார் எனக்கு தெரியாது. மீண்டும் ஒரு விஷயம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அவரை வருகன்னு வரவேற்று மீதி உள்ள நேரத்தை அவருக்கு கொடுக்குறோம். நேரம் டைமிங் சொல்லலை, அவர் முடிஞ்ச வரைக்கும் முடித்து நடத்தலான்னு சொல்கிறேன். தேங்க்யூ. அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளில் எடுத்து வாசிங்க சங்கீதம் 50:15 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 50:15. வசனங்களை கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உங்கள் கிருபை இரக்கங்கள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற வார்த்தை ஜீவனுள்ளதும் ஜீவனை பலப்படுத்தக்கூடியதுமாய் இருக்கிறது. ஆவியானவரே, நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். அடிமையை மண்ணென்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் எங்கள் நடுவில் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, ஆபத்து நாளில் என்னென்ன பண்ணு, கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், விடுதலை தருவேன். இயேசுவின் விடுதலை. இயேசு ஒரு நபருக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான விடுதலை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனிடத்துலேருந்து ஒரு விடுதலை பெறணும். இல்லை, இந்த காரியத்தில் இயேசு எனக்கு ஒரு என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். இதை எப்போதும் இயேசுக்கிட்ட என்ன பண்ணோம், எதிர்பார்ப்போம். எப்போ ஜெபம் பண்ண வந்தாலும் ஆண்டவர் எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு என்ன பண்ணுங்க, நன்மையை தாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா தேவனிடத்தில் போகிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணட்டும், நன்மை செய்யட்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் என்ன பண்ணட்டும், நடக்கட்டும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஆபத்து காலங்களில் என்ன பண்ணுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு மனிதனுக்கு எப்போ ஆபத்து வரும் அப்படின்னா நன்றாய் கவனிக்கணும். எங்கெல்லாம் ஜெபம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறதோ அங்கே போராட்டம் என்ன பண்ணப்படும், காணப்படும். ஆனால் நம்ம நிறைய வேளையில் நினைப்போம், இன்னார்னால தாங்க எங்களுக்கு டெய்லி பிரச்சனையே வருது, இந்த நபர் மட்டும் அமைதியாக இருந்தால் எங்கள் வீட்டில் என்ன இருக்காது, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, எங்கே ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறதுல அவன் குறைபடுகிறானோ அங்கே என்ன உண்டாயிருது, தேவனுடைய சமாதானம் குறைந்து போய்கிறது. தேவனுடைய சமாதானம் என்ன போயிடுது, குறைந்து போய்கிறது. அப்போ கவனித்து பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எவ்வளோ நேர்த்தியாய் நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். அது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. அதனால தான் ஆபத்து காலங்கள், இந்த ஆபத்து காலம் வர்றதுக்கு காரணமே என்னதான், நமக்கு இயேசுவை தேடுகிறதுல என்ன காணப்படுகிறது, குறைவு காணப்படுகிறது. அப்போ கர்த்தரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை இயேசு என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். ஒரு முறை ஒரு வயதான ஒரு தாயார், அந்த தாயாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த தாயார் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு போய் நல்ல இடத்துல படிக்க வச்சு திருமணம் இப்படி காரியங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் இந்த தாயாருடைய வாழ்க்கையில் மட்டும் அந்த பாடுகள் மட்டும் ஓயவே இல்லை. அது அங்கங்கே வீட்டு வேலை அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கு. இப்போ வயது கடந்து போனாலும் இந்த வேலை மட்டும் என்ன பண்ணலை. அப்போ ஒரு அந்த தாயாருக்கு 2 மகள் 1 மகன். அப்போ பிள்ளைகள் சொல்கிறாங்க, இனி போதும், நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, யார் வீட்லையாவது வந்துடுங்க, நாங்கள் என்ன பண்ணிக்கிடுறோம், பார்த்துக்கிடுறோம்.
அப்போ அந்த தாயார் சொல்லிச்சான், இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். இவ்வளோ நாள் என்ன பண்ணுறேன், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற காலங்கள்லையும் நான் ஓடி, அதாவது என் வாழ்க்கையில் நான் உழைத்து என்ன பண்ணுகிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்றைக்கு என் மனசுக்கு முடியலன்னு தோணுதோ அன்னைக்கு என்ன பண்ணுறேன், நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு. மறுபடியும் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணலை, ஒன்றும் கண்டுக்கலை. தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தாயார் அங்கங்கே வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த தாயாரிடத்துல ஒரு சகோதரி பழக்கமானாங்க. அந்த சகோதரிக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு நிறைய செலவுகள், அதாவது சரீரத்தில் விலகினோம். இந்த தாயார் டெய்லி வேலைக்கு போகிற காசு ஒரு குறிப்பிட்ட கால் வரைக்கும் பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுருந்து, அதாவது சில லட்சங்கள் சேர்த்து வச்ச காசில் இந்த குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ இந்த அக்காவும் ஒரு கூலி வேலைக்கு போகிற, இதே போல் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்க. அப்போ சொன்னாங்களாம், இன்றைக்கி முதலாளிகிட்ட போய் ஒரு 2 லட்ச ரூபா பணம் என்ன பண்ண போகிறேன், கேட்க போகிறேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க செய்கிற உதவினால என் பையனை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிடுவேன், காப்பாற்றிடுவேன் அப்படின்னு. அப்போ இந்த தாயார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயார் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இது இந்த முதலாளியை பார்க்குறக்காக காத்திருந்துச்சு. முதலாளி வந்தார். காசு அவ்வளோலாம் தர முடியாது, என்கிட்ட இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டார். இந்த தாயாருக்கு ஒரு பக்கம் பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு, யாருமே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சிருச்சு. இந்த தாயார் நல்லா ஜெபிக்கும். இந்த வயதான தாயார் இந்த மகனுக்காக பணம் வாங்கணும்னு சொன்னாலே அவளை போய் சந்திப்போன்னு சொல்லி சாயந்தரம் வருது. ஒரு 7-8 மணிக்கு மேலே அந்த வீட்டுக்கு வருது. இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப மன விரக்தியில் கொஞ்சம் விஷம் அதனுடைய சாப்பாட்டில் கலந்து பிள்ளைக்கு, ஏன்னா பிள்ளை இனி ஏற்கனவே அந்த பிள்ளை அந்த பலகீனத்தில் ரொம்ப அப்படின்னு கஷ்டப்படுது, பிள்ளையை காப்பாற்ற முடியல, இனி வாழ்ந்த எண்ணத்துக்குன்னு சொல்லி அந்த தாயார் அந்த விஷத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த அம்மா வந்து கதவு தட்டுது. யாரா நம்ம வீட்டுக்கு கதவு தட்டுறான்னு பார்த்தா இந்த தாயார். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வேலை பார்க்காங்க. அப்போ கேட்காங்க, என்னம்மா அந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, நீ உன் பையனுக்கு மருந்து வாங்குறதுக்காக ஆப்ரேஷனுக்கு ஓனர்கிட்ட பணம் கட்டியே, என்னாச்சு? அப்போ அதை கேட்ட உடனே இந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்களாவது என்னை விசாரிக்க வந்தீங்களே, நான் இதெல்லாமே விஷந்தாமல் வச்சுருக்கிறேன், தின்னுட்டு சாவ போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ இந்த பாட்டி சொல்லிச்சான், இந்த வசனத்தை எடுத்து வச்சு சங்கீதம் 50:15 இப்படி, ஆபத்து காலத்தில் நீ என்ன பண்ணு, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசு ஒன்று என்ன பண்ணுவார், விடுவிப்பார் அப்படின்னு. உடனே அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வந்துச்சோ இல்லையோ, இந்த தாயார் பேசின வார்த்தை ஒரு ஆறுதலாக இருந்துச்சான். இந்த பாட்டியம்மா பேசிட்டு அந்த சாப்பாடெல்லாம் தூர போட்டுட்டு இது மறுபடியும் வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு, காலையில் பார்க்கலாம், நீ ஒன்றும் மன வருத்தப்பட்டுறாத, ஆண்டவர் உன் பிள்ளை என்ன பண்ணிடுவார், காப்பாற்றிடுவார். இந்த தாயார் நைட்டெல்லாம் பிள்ளை ஒரு 4-5 வயசு இருக்கும், பிள்ளையை பார்த்து சொல்லுது, ஏசப்பாவை கூப்பிடு, ஏசப்பா உனக்கு எப்படியாவது என்ன பண்ணுவார். தாயார் காலையில் அது ஓனர்கிட்ட 2 லட்ச ரூபா தான் கேட்டுச்சு, இன்னும் சில இடத்துல பணம் கேட்டிருக்கு, அந்த ஆப்ரேஷனுக்கு சில லட்சங்கள். இந்த தாயார் அவ்வளோ பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துச்சான். இந்த வயதான தாயார் கொண்டு வந்து இதுகிட்ட காலையில் கொடுக்குது, இந்த பணத்தை வச்சிக்க அப்படின்னு. அப்போது நான் நேற்றைக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், கிடைக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து தருவீங்கன்னு என்ன பண்ணல, எதிர்பார்க்கலை அப்படின்னு. அப்போது அந்த தாயார் சொல்லிச்சு, என் பிள்ளைகள் வேலையை விட்டு நின்றுங்கம்மான்னு சொல்லும் பொழுதும் என் மனசு கேட்கல, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். உன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்காகவே என்ன ஆண்டவர் சில காலம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓடும்படியாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அந்த பணத்தை கொடுத்துச்சான். அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் முடித்த பிறகு இந்த வசனத்தை அந்த தாயார் ஒரு அட்டையில் இது நீ கொண்டு வந்துச்சான், இது என்ன பண்ணிக்க, வீட்டில் தொங்க விடு அப்படின்னு. அப்போ நல்லா கவனிங்க, ஆபத்து காலம் யாருக்குனாலும் வரலாம், எந்த சூழ்நிலையினாலும் வரலாம், ஆனால் இயேசு எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், நேர்த்தியாய் நமக்கு நன்மையானதை தருகிறவர். அப்போ கவனித்து பாருங்கள், தேவன் எவ்வளோ அற்புதம் செய்வாருங்க, எவ்வளோ மாற்றத்தை தருவார், எவ்வளோ ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, அவர் நம் சிந்தனைக்கு எட்டாத காரியங்களை நமக்கு செய்ய அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். அவர் ஆசீர்வதிக்க நன்மையின் தர அவர் நீ மிக மிக நேர்த்தியாய் அதை என்ன பண்ணுவார், செய்து தருவார். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, எப்படி இந்த காரியத்தில் நான் மாற்றம் அடைவேன், இந்த காரியத்தில் எனக்கு எப்படி நன்மை நடக்கும். ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையும் இயேசு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா.
நிறைய வேலைகளில் நமக்கு பணம் இருந்தால் ஒரு கூட்டம் இருக்கும், நல்ல பெரிய திறமை ஒரு பெரிய வேலையில் இருந்தால் உங்களை நேசிக்க ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் கவனித்து கொள்ளணும், யாருமே இல்லாட்டாலும் இயேசு இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் திறமை பார்த்து தகுதி பார்த்து நம்மளை நேசிக்கலை, நம்ம மேலே மிகுந்த அன்பு வச்சிருக்கிறார், மிகுந்த இரக்கம் வச்சிருக்கிறார். அதனால தான் நம்முடைய திக்கற்ற நிலையிலும் அவருடைய கரம் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை. அவர் நேசிக்கிற கர்த்தர். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் 14வது வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 50:14. இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் துதிக்கும் பொழுது தான் அவன் நிறைய காரியங்கள் அற்புதம் பெறுறான். இன்றைக்கி நிறைய பேருக்கு கவலை வந்த உடனே அவ்விசுவாசம், புலம்பல்கள், வருத்தம் வருதை தவிர இயேசுவை பரிபூர்ணமாய் துதிக்கிறதுல என்ன பண்ணிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, உன் தேவனுக்கு நீ என்ன பண்ண, ஸ்தோத்திர பலியிடு. நம்மளில் நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வார்த்தை மூலமாக சில சூழ்நிலைகளில் நம்ம ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுவோம். என்ன ஆண்டவரே, என் மேலே அன்பு காட்ட ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு. நல்லா கவனிங்க, தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மளை நேசிக்கிறவர். எந்த மனிதன் அதிகமாய் தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிறானோ, அவரை கனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ, அந்த நபருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த வீட்டில் அதிகமாய் ஜெபம் நடக்க ஆரம்பிச்சிட்டோ அந்த மனிதர் யாரையும் நம்பி ஏமாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையே இயேசு தான். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு எனக்கு மாற்றத்தை தருவார், இயேசு என்னை பலப்படுத்துவார். இந்த நம்பிக்கை எப்போ வந்துடும், இயேசுக்கு மேலே வந்துடும். அப்போ கவனித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தில் அந்த மாதிரி ஸ்தோத்திர பலிகள் இருக்குதா? ஒரு அரை மணி நேரம் வீட்டில் இருந்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது, சமையல் செய்கிறிய, ஏதோ ஒரு வேலை செய்கிறிய, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே அந்த சமையல் செஞ்சு பாருங்க, உங்கள் சரீரத்தில் பலகீனம் கூட காணப்படாது. ஏன்னா துதிக்க துதிக்க அவருடைய பலனினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிரப்பப்படுவீங்க. நிறைய வேலைகளில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, இந்த காரியத்தை தாங்க. நிறைய வேலைகள் நம்ம ஜெபனுடைய ஜெபம், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் கூட இருங்க, என்ன பலப்படுத்துங்க, என் கூட இருந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு மனிதன் கூட இயேசு இருக்கும் பொழுது அவனுக்குள்ள நிறைய மாற்றங்கள் உண்டாகுது, அற்புதங்கள் நடக்குது. அவன் கூட இருந்து எல்லா காரியத்திலையும் அவனை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த அவன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை என்ன பண்ணுறான், அவன் காண்கிறான். இன்னும் இதில் இன்னொரு வசனத்தை பார்க்க போகிறோம். 2 பேர் எப்படி இயேசுகிட்ட அற்புதம் பெற்றாங்க. எடுத்து வாசிங்க, மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனம். மார்க்கு 10:47. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பர்திமேயு இவன் ஒரு பார்வையற்றவன், இவனுடைய செய்கை பிச்சைக்கார, அதாவது பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். இவர் சொல்கிறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணோம், இறங்கும். இவருக்கு என்ன ஆபத்து இல்லை, இவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையே என்ன பண்ணுற, பிச்சை எடுக்கிற ஒரு நிலை, அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. இவர் ஆண்டவரை பார்த்து எப்படி கேட்குறாரு தெரியுமா, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணும், இறங்கும். இந்த இறங்கும்ங்கிற ஒரு விண்ணப்பம் இருக்கு இல்லையா, ரொம்ப விசேஷம். அவர் என்ன ஏத்தத்திலே இருக்கார், இல்லைங்க, பக்கத்தில் தான் இருக்கிறார். ஏன் இறங்கும் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மனம் இறங்கும். எனக்கு என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்க. நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் மேலே என்ன பண்ணுங்க, மன இறங்குங்க ஏசப்பா, இறக்கமாக இருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சில ஆசீர்வாதங்களை பெற நான் தகுதி அல்ல, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள நான் பலவான் அல்ல, ஆனாலும் எனக்கு என்ன பண்ணுங்க, இரக்கத்தை காண்பீங்க. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கூட சில பகுதி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளை குறை சொல்லுவதற்கும் திட்டுவதற்கும் பரியாசம் பண்ணுவதற்கும் அநேகர் இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, என் மேலே என்ன பண்ணுங்க, இரக்கமாக இருங்க. உண்மையிலே ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கண்ணீரில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேதனையில் இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். அவருடைய இறக்கம் வரும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அது ஒருவேளை நம்ம பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு குறைகளில் இருக்கலாம். அந்த இறக்கம், அதான் அந்த ஜெபத்தினுடைய தன்மை என்னது, என் மேலே இறக்கமாக இருங்க.
நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் சரியான ஆள் இல்லை, ஆனாலும் என் மேலே எப்படி இருங்க, இரக்கமாக இருங்க. அப்போ ஒரு ஜெபம் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஏறிடுவதற்கு முக்கியமாக இருக்கிறது. அப்போ கவனிங்க, ஒரு முறை ஒரு ஊழியர், இப்பொழுது அவர் மறைந்து விட்டார், அவருடைய வாலிப நாட்களில் மரணம், வேலை கிடைக்கல, வாழ்க்கையில் செத்துடலான்னு அவர் ரயில்வே தண்டவாளத்தில் போகிறார், செத்து போயிடணும், இனி வாழக்கூடாது அப்படின்னு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒருவர் சுவிசேஷம் சொல்லி, அவருடைய உறவினர் அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். வேலை கிடைக்கல, பிரச்சனை மாறலை, ஆனால் அவருக்குள்ள என்ன இருந்துச்சான், ஒரு பயங்கர சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பிரச்சனை இருக்கும் பொழுது சந்தோஷம் ஏன் இல்லை? நம்மளுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி ஏன் காணப்படலை? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நன்றாய் கவனித்து கொள்ளணும். நாம் தேவனோடு இருக்கிற உறவு குறைந்திருக்கிறதுனால தான் என்ன உண்டாகலை, அந்த நபர் சாக போனவர், வாழ்க்கையே வேண்டாம் செத்துடலான்னு போனவருக்கு அந்த இயேசுவை ஒருத்தர் சொல்லி கொடுத்த உடனே அதில் துதித்து அவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அவருடைய செயல்பாடை பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் கவலையே படலை, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். அதுதான் டிஜி தினகரன் ஐயா, அவருடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிக்கப்படும் பொழுது, அந்த மரணத்திலிருந்து ஒருவர் சுவிசேஷம் சொல்லி அவரை வெளியே கொண்டு வரும் பொழுது வேலை கிடைக்கல, ஆனாலும் அவருக்குள்ள என்ன இருந்துச்சான், ஒரு பயங்கர சந்தோஷம், ஒரு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? இயேசு எனக்கு என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பு தந்துட்டார், என் பாவத்தை மாற்றிட்டார், என் துக்கத்தை மாற்றிட்டார். இந்த சந்தோஷம் அவருக்கு பெரிதுமாய் காணப்பட்டது. இங்கே இருக்கிற உங்களை கவனித்து பாருங்கள், இந்த பரிதிமையை நேசிக்க யாருமே இல்லை, இவன் இயேசுவே இயேசுவேன்னு சத்தம் போடும் பொழுது அங்கே அவனை அதட்டினவர்களும் பேசாமல் இருன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மை குற்றப்படுத்த, குறை சொல்ல 1000 பேர் இருக்கலாம், நமக்கு ஆறுதல் கொடுக்க, நம்மை ஆசீர்வதிக்கவும் இயேசு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்ய இயேசு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பிக்க இயேசு இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்ல. அதனால தான் இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? மனதுருக்கத்தின் அன்பு. அவர் நம்ம மேலே மிகுந்த கிருபை காண்பிப்பார், அவர் நம்ம மேலே மிகுந்த இரக்கம் காண்பிப்பார். சில வேளைகளில் நம்ம தான் சோர்ந்து போயிடுவோம், ஆண்டவர் ஒரு வேளை மறந்துட்டாரோ, நான் ஜெபம் பண்ணினேனே, என் ஜெபத்துக்கு பதில் தரலையே. ஆனால் ஆண்டவர் ஒரு காலை என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்ல. அப்போ பரிதிமேவுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? இயேசு, நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் பார்வையிட என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். அவனுக்கு ஒரு பரிபூர்ண என்ன கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். அவன் பார்வையடைந்தான். அதற்கு பின்பு அதில் அந்த இடத்துல இருக்கல இயேசுவுக்கு பின் சென்றான். அப்போது பரிதிமேவு இயேசுவை எப்படி பார்த்தான்? பரிதிமேவு இயேசுவை எப்படி பார்த்தான்? இயேசு எனக்கு அற்புதம் செய்வாருங்கிறத என்ன பண்ணான்? முழுமையாய் நம்பித்தான். புரிஞ்சவங்களுக்கு முழுமையாய் நம்பினான். இயேசுகிட்ட போனால் இனி என் குருடான கண் என்ன பண்ணப்படும், திறக்கப்படும். நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் பிறவி குருடன். இயேசுகிட்ட போனால் நான் பார்வையடைவேங்கிறத முழுமையாய் நம்பினதுனால அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இதில் இருக்கிற நம்மளை கவனித்து பாருங்கள், இதில் இருக்கிற உங்களை கவனித்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்க என்னவாக இருக்கிறாரு, வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க, ஏசப்பாவை பின்பற்றுறீங்க, ஏசப்பாவை நீங்கள் எப்படி நம்புறீங்க? இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவார். அதனால தான் நிறைய வேளைகளில் சில காரியங்களை ஜெபம் பண்ணிட்டும் கவலைப்படுற காரணம் என்ன தெரியுமா? இயேசு எனக்கு இதில் என்ன செய்வார்னு நம்பிக்கை வரல, அற்புதங்களை செய்வார் என்று என்ன வரல, நம்பிக்கை வரல. அப்போ கவனிச்சு பாருங்க, இயேசு நமக்கு நன்மையானதை செய்கிறார், இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிறார். நம்ம முழுமையாய் நம்பும் பொழுது அந்த அற்புதம் என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. முழுமையாய் நம்பும் பொழுது. அதனால தான் நிறைய வேளைகளில் நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா 100% இருக்கணும். இப்போ பாருங்க, பிள்ளை அப்பாக்கிட்டையோ சொல்லுது, எனக்கு இன்றைக்கி இந்த பண்டம் என்ன பண்ணுங்க, இல்லை இந்த சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, இன்ன கடையில் வாங்கிட்டு வாங்க. இப்போ நான் அன்றைக்கி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு தகப்பனார் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் சாயந்தரம் வரைக்கும் அந்த பிள்ளையுடைய கனவு என்னவாக இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா நான் என்ன சாப்பாடு கேட்டேன் வாங்கிட்டு வருவாங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கும். வந்த உடனே அவங்க அப்பா காமிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா வச்சுருக்கிற பேக்கை திறந்து என்ன பண்ணோம், பார்க்கும், எங்கள் அப்பாக்கிட்ட இந்த சாப்பாடு. காரணம் என்ன? அவங்க அப்பா வாங்கிட்டு வருவாங்கன்னு 100% என்ன பண்ணுது, நம்பிக்கை.
நம்மளுடைய ஜெபத்தில் எத்தனை வேளைகளில் இயேசு அப்படி நம்புகிறோம், எத்தனை வேளைகளில் இயேசு மேலே அவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். நான் சொல்கிற புரியுதா? ஒரு தகப்பன் தான் அந்த பிள்ளை தகப்பன்கிட்ட சொல்லுது எனக்கு இதை வாங்கிட்டு வாங்கன்னு. சாயந்தரம் வரும் பொழுது அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுது, அதை அப்படியே ஞாபகம் வச்சு அதை அப்படியே இப்போ என்ன பண்ணுது, பேகை செக் பண்ணுது. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? அப்போ அதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா நான் சொன்னதை என்ன பண்ணுவார், வாங்கி தருவார். இதே போல தாங்க இயேசுவோ, நாம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறோமோ அதை தருவார்னு நமக்கு என்ன இருக்கணும், முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்க போகிறோம், இந்த பரிதிமையுடைய காரியங்களில் அவ்வளோ அற்புதம் நடந்தது. அடுத்தது மத்தேயு 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8:3. ஆம் ஆம் அடுத்தது இந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு குஷ்டரோகி. இந்த நபரும் இயேசுகிட்ட போய் கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும். ஏசு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகணும். இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறாரு, விடுதலை கொடுக்குறாரு. இந்த குஷ்டரோகிக்கு உண்டாகிற அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க. யாருக்கிட்டையும் இந்த நபர் போய் நிற்க முடியாது. அன்றைய காலங்களில் அவர் தீட்டுப்பட்டவர். அவர் எப்படி தான் இருக்கணும், எல்லா ஜனங்களை விட்டு தள்ளி தான் இருக்கணும். இந்த நிலைமை தான் அந்த குஷ்டரோகிக்கு. ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க, அவர் இயேசுகிட்ட போய் நிற்கும் பொழுது ஒரு நம்பிக்கை, இயேசு எனக்கு என்ன பண்ணுவார், விடுதலை தருவார். இயேசு எனக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். உங்களில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் தருவார், இந்த காரியத்தில் இயேசு எனக்கு நன்மை செய்வார், இந்த மாதிரி உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது, பரிபூர்ண அந்த எண்ணங்கள் இருக்கிறது. கவனிச்சு பாருங்க, இயேசு மாற்றங்களை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு என்ன தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு, மாற்றங்களை தர. அப்போ கவனிச்சு பாருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறவர் இல்லை, இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா உங்கள் நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கணுமா. இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து தான். என்ன ஆபத்து? எல்லா மக்களோட வாழ முடியாது, தான் சொந்தங்களை விட்டு பிரிந்து வாழ்கிறார், தனித்து இருக்கிறார். ஒரு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தா அவருக்கே அருவருப்பு. கை காலெல்லாம் அந்த குஷ்டத்தினால என்ன பண்ணியிருக்கு, நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை. இவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன பண்ணும், சுத்தமாக்கும், உம்மால் ஆகும். அப்போ இந்த இடத்துல நடக்கிற அற்புதம் என்ன தெரியுமா, இயேசு உடனே அவருக்கு என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு. இங்கே இருக்கிற கவனித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், இயேசு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் எவ்வளோ பேர் அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிற அந்த முழு நம்பிக்கையாய் காணப்படுறீங்க, முழு நம்பிக்கையாய் செயல்படுறவங்களா இருக்கிறீங்க. நம்ம கடைசி காலங்களில் இருக்கிறோம். தேவன் நம்மளை கஷ்டப்படுத்தவோ இல்லை வேதனையில் விட்டுட்டு போகவோ அல்ல, வாழ்க்கையில் மாற்றத்தை நன்மையும் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பின்பற்றுறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபம்னா நிச்சயமாக அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், பெரிய மாற்றங்களை தருவார். அதனால தான் பரிதிமையுடைய விசுவாசம் அப்படி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகியுடைய நம்பிக்கையும் எப்படி தான் இருக்குது, பரிபூர்ணமாக இருக்குது. இயேசு எனக்கு என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். அப்போ ஜெபம் பண்ணுற நமக்கு என்ன இருக்கணும்னா, ஆபத்து காலத்தில் நான் கூப்பிட்டேன்னா, இல்லை என் வாழ்க்கை இன்னைக்கு ஆபத்தான நிலையில் இருந்தால் இயேசு எனக்கு கட்டாயம் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். இந்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணணும், காணப்படணும். அதைத்தான் இயேசு என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறார். மறுபடியும் சங்கீதம் 50:15 வாசிங்க. ஆம் ஆம் இங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, மறுபடியும் அதே வசனத்தை தான் பார்க்குறோம். ஆபத்து காலத்தில் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஆபத்தை பார்த்தோம். அடுத்த ஆபத்து என்ன, மற்றவர்களுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள். மற்றவர்களுக்காக இன்றைக்கி நமக்காக கவலைப்படுவோம், துக்கப்படுவோம், அழுவோம், புலம்புவோம். மற்றவர்களுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள். நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வியாதியின் நிலையில் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. கடந்த நாட்கள் ஒரு சகோதரி எனக்கு ஃபோனில் தகவல் கொடுத்துருந்தாங்க, என் பையனுக்கு காய்ச்சல் குறையிலையா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு தேவை இருக்குது, என்ன பண்ணுங்க, என் பையனுடைய தேவைக்காக என்ன பண்ணுங்க,
ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. எனக்கு இவ்வளோ பணம் தேவருக்கு உதவி செய்யுங்க, என் பையனுக்கு இப்போ ஒரு ஊசி வாங்கணும், அந்த ஊசியுடைய விலை இத்தனை ஆயிரம், எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அந்த சகோதரிக்கு என்ன பண்ணியாச்சு, இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பணம் தேவை, உதவி செஞ்சாச்சு. அடுத்த 4 நாள் கழித்து மறுபடியும் அந்த சகோதரி ஃபோன் போடுறாங்க, என் பையனுக்கு இந்த டெஸ்ட்டில் இன்னும் ஃபீவர், அதாவது இன்னும் வைரஸ் தாக்கியிருக்குன்னு, ஒரு இன்ஜெக்ஷன் விலை 1400 ரூபா, எனக்கு நீங்கள் அந்த பணம் எப்படியாவது அனுப்புவீங்களா? அந்த வீட்டில் ஒன்றுத்துக்குமே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க தான். உடனே என்ன பண்ணுறோம், அடுத்த ரெடி பண்ணுறோம். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய ஆபத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? இப்போது அந்த இக்கட்டான நிலைகளில் அந்த சகோதரி எப்படி இருக்கும், அதனுடைய அழுகை எப்படி இருக்கும், அதனுடைய கூக்குரல் எப்படி இருக்கும், இயேசு பாப்பார்ல. அப்படி ஒருத்தங்க கவலைப்படும் பொழுது, அப்படி ஒருத்தங்க அழும் பொழுது, அப்படி ஒருத்தங்க வேதனைப்படும் பொழுது இயேசுக்கு என்ன தோணும், ஐயோ இந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், ஐயோ இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். அப்போ யாரோ ஒருவர் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய இயேசு என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். இந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம், இந்த வாரம் இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அந்த வாரத்தில் ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு கணவர் கிடையாது, 2 பிள்ளைகள். அந்த சகோதரிக்கு ஒரு பலகீனம், அதுக்கு ஸ்கேன் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அப்போ அந்த தேவைக்கு என்ன பண்ணுது, அது ஜோமனை வந்திருக்கு. நான் அப்போ ஜோமனிட்டு அனுப்பியாச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை என்ன பண்ணு, கொடு. அப்போ என்கிட்ட ஒரு 1500 ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது, 1500 ரூபா. எனக்கும் செலவு இருக்குது. அப்போ நான் யோசிக்கிறேன், 1500 ரூபா கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த அக்காவுக்கு ஜோம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் போய் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் பேசினீரை நான் என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 1500 ரூபா என்ன பண்ணு, காலையில் வேலையை கொண்டு போய் கொடு. அப்புறம் காலையில் என்ன பண்ணேன், நேராக அந்த பணத்தை கொண்டு போய் அந்த சகோதரி வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன்னா, இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆபத்துக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுடைய ஆபத்துக்கு உங்களுடைய கையின் பிரயாசம் என்ன? எத்தனை பேருக்கு நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்காக நீங்கள் மன்றாடுறவங்களாக காணப்படுறீங்க? உண்மையிலேயே அந்த பணம் என்னுடையதானா? இல்லை, யாரோ ஒருவர் காணிக்கையாக தர்றாங்க, அந்த பணத்தை வச்சுருக்கிறேன், யாரோ ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது கொடுக்குறேன். அந்த இடத்துல நான் ஒரு கொரியர் ஆளாக என்ன பண்ணுறேன், வேலை பார்க்குறேன். அந்த இடத்துல நான் என்னவா வேலை பார்க்குறேன், ஒரு கொரியர் ஆள். எத்தனை பேர் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வியாதியாக இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சமயம் கிடைச்சோம், நீங்கள் உண்மையிலே ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். யாருக்கோ நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒருவருக்கு கேன்சர் வந்துட்டு, அவருக்கு அந்த கேன்சர், கடந்த நாட்களில் ஒரு தாயாரை பார்த்தேன், அந்த தாயாருக்கு கேன்சர், 4 ஹீமோ கொடுத்துருக்கு, 5வது ஹீமோ கொடுக்கணும். அந்த தாயார் அழுதுகிட்டே சொல்லுது, என் மண்டையில் ஒரு முடி இல்லை, என்னால் இந்த வலியை தாங்க முடியல. அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போய் எனக்கு என்ன பண்ணுங்க, ஹீமோ கொடுங்கன்னு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த தாயார் கதறி கதறி, அது பேசும் பொழுதே கண்ணீர் என்ன பண்ணுது, பயங்கரமாக ஊற்றுது. காரணம் என்ன, அந்த தாயாரால் அந்த வலியை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அப்போ கவனித்து பாருங்கள், எத்தனை பிள்ளைகள் மருத்துவமனையில் அழுறவங்களா இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வேதனை காணப்படும். நாம் ஏசப்பாவுடைய பிள்ளை இல்லையா, ஏசப்பாவுடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். எதை கேட்டாலும் அதை உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். எத்தனை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் ஜெபிக்கிறோம். யோசித்து பாருங்கள், அந்த மருத்துவமனையில் சில வீட்டில் பிள்ளையை வச்சுட்டு அவங்களுடைய அழுகை எப்படி தெரியுமா இருக்கும், என் பிள்ளைய மட்டும் என் கடவுள் சீக்கிரம் எடுக்கிறாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஆயுசு கொடுத்து ஓடி ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வியாதி என் பிள்ளை படுத்த படுக்கையாயிருச்சு. எத்தனை தாயார் அழுதுகிட்டு இருப்பாங்க தெரியுமா? சில இடங்களில் பார்த்துருக்கிற வயது முதிர்ந்த காலங்களில் அந்த கணவரார மருத்துவமனையில் வச்சுருக்கோம் அந்த பாட்டியம்மா. இப்போ டாக்டர் சொல்லுவார், இந்த இதை ஸ்கேன் பண்ணிட்டு வரணுமா, இதை கொண்டு இந்த பிளட்டை கொண்டு என்ன பண்ணுங்க, இங்கே செக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இந்த பாட்டியம்மா அப்படியே சுற்றி சுற்றி அந்த மருத்துவமனையில் எங்கே போகணுன்னு தெரியாமல் ஒரு 2 மணி நேரம் சுற்றிட்டு, இது பேசுகிறதும் அவங்க சொன்னதும் புரியாமல் மறுபடியும் அதே இடத்துல நிற்கும். அந்த வயதான தாத்தா கேட்பார், போனியே என்னாச்சு? போனீங்க, ஒரு இடத்துல எனக்கு என்ன பண்ணலை, வழியே தெரியல, இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு அப்புறம் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறக்கே ரொம்ப. எத்தனை வயதானவர்கள் காலங்களில் அந்த பிள்ளைகள் வயதானவர்களை கைவிட்ட நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சொல்கிறோம், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறேன், இதில் நான் போராடி கொண்டு இருக்கிறேன்.
உண்மையிலே நிறைய பேர் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, வேதனைப்படுறவங்க இருக்கிறாங்க, துக்கங்கள் தாங்க முடியாதவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு நம்ம ஜெப நேரத்தில் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். சிலவங்களெல்லாம் அப்படி ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்குறேன். உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு டீ வாங்குறதுக்கு வழி இருக்காது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, ஒரு டீ வாங்குறதுக்கு வழி இருக்காது. அப்படியே கையில் இருக்கிற காசை எண்ணி மறுபடியும் தடவிட்டு அதே பையில் போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க அடுத்து ஏதாவது மருந்து வாங்க சொல்லணும்னா, ஏதாவது வாங்கணும், ஒரு டிஃபன் வாங்கணும் அப்படின்னா என்ன வேணும்? பணம் வேணும். எத்தனை இடத்துல அப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்போ நம்மளுடைய ஜெபம் மற்றவர்களை தாங்குதா? நம்மளுடைய ஜெபம் மற்றவர்களுடைய ஆபத்தை மாற்றுதா? அப்படி ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெப நேரம் அதுக்கெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களா? அதனால தான் நமக்கு விடுதலை. ஜெபம் பண்ணுற ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், எனக்கு நன்மை செய்யும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு. ஆனால் உண்மையிலே நிறைய பேர் அப்படி கஷ்டப்படுறாங்க. சில பிள்ளைகளுக்கு அந்த கேன்சர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த பிள்ளைகள் வழியில் துடிக்கும் பாருங்க. அந்த வலிக்கு அளவே சொல்ல முடியாது. எவ்வளோ கதறுவாங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கிறேன் சில இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு சத்தமே வராது. வழியில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே சுருண்டு கிடந்து அழும் பாருங்க. அவ்வளோ பாவமாக இருக்கும். தாயாருக்கு அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கவே முடியாது. அந்த தாயார் துடிச்சு போயிடும். இப்படியும் தேசத்தில் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டம்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம் இல்லையா? நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய நிலை என்ன? உங்களுடைய ஜெபம் என்ன? இந்த ஜெபத்துக்கே மைக்கில் எத்தனையோ வாட்டி அழைப்பு கொடுத்தாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்குன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. யோசித்து பாருங்க. ஏசப்பாவுக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளையும் யார் பிள்ளை தான்? அவருடைய பிள்ளை தான். இன்றைக்கி இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களும் யார் தான்? அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு பிள்ளை அங்கே சாப்பாட்டுக்கு தண்ணியே தொண்டைக்குழியில் இறங்கலைன்னு உடனே ஒரு முறை ஒரு பிள்ளைக்கு உடம்புல ஒரு பலகீனம். அந்த பிள்ளைக்கு நான் சில நாட்கள்லாம் நான் உபவாசம் செய்தேன். அந்த பிள்ளையுடைய கடைசி நாள் நைட்டு அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஒரு 7 மணி இருக்கும். அப்போ நான் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே வந்திருந்த மருத்துவர் சொன்னார், இந்த குழந்தை இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணாது, தாங்காது, விடியறக்குள்ளே என்ன பண்ணிடும், இறந்துடும். யாராவது சொந்தக்காரங்க பார்க்கணுன்னு விரும்பினா, இந்த பிள்ளை பார்க்கணுன்னு விரும்பினா அழைப்பு கொடுங்க. ஏதாவது வாங்கி கேட்டால் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுங்க. இதை கேட்கும் பொழுது நான் ரொம்ப துடிச்சிட்டேன். ஐயோ, இந்த பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் தான் சாகிறதா? ஏசப்பா, இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி ஜெபம் பண்ணேன். ஆனால் அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டே அந்த பிள்ளை இறந்துட்டு. அந்த பிள்ளை 11th முடிச்சிருந்து. அந்த தாயார் எவ்வளோ துடிச்சிருக்கோம்ல. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை பலகீனத்தில் துடிக்கும் பொழுது ஃபோன் போடுவாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவீங்களா ஐயா அப்படின்னு. என் வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரம் உண்டு. ஓடுவேன் அந்த வீட்டுக்கு, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் காணு. அங்கே போய் போட்டால் அந்த பிள்ளை அப்படியே வலி தாங்க முடியாமல் அந்த வியாதியில் அப்படியே துடிச்சிட்ருக்கோம். எனக்கு அந்த பிள்ளை வலியில் அப்படி துடித்த உடனே அதை தாங்கவே முடியாது. ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க, இரக்கத்தை காண்பீங்க, இரக்கத்தை காண்பீங்கன்னு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த பிள்ளை இறக்கும் பொழுது அவ்வளோ பாரமாக இருந்துச்சு. யோசித்து பாருங்கள், நம்ம இங்கே கூடுற 1 மணி நேரத்தில் கூட மருத்துவமனையில் எத்தனையோ பேர் கேன்சரில் இறந்து போவாங்கள்ல. எத்தனையோ பிள்ளைகள், நுரையீரல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, கிட்னி பாதிப்பில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. நம்மளுடைய பாரம் அப்படியெல்லாம் கடந்து போதா? உண்மையில் இயேசுவுக்கு அதை நினச்சி எவ்வளோ துக்கப்படுவார்ல. ஐயோ என் பிள்ளை இறக்க போகுது, என் பிள்ளைக்காக யாருமே ஜெபம் பண்ணலை, என் பிள்ளைக்காக யாருமே மண்டாடலன்னு இயேசு எவ்வளோ துடிப்பார்ல. ஆனால் நம்மள என்ன சொல்கிறோம், ஏசப்பாவுடைய பிள்ளைகள். உண்மையிலே நீங்கள் இயேசுவை நேசிக்கிறா இருந்தால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அழுக வரும்ல. ஏசப்பா இந்த பிள்ளையை காப்பாற்றுங்க, அந்த பிள்ளைக்கு இரக்கத்தை காண்பீங்க. நம்ம எவ்வளோ வேளையில் அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக காணப்படுறோம். ஆபத்து காலம் நமக்கு வந்தால் மட்டும் ஆபத்து இல்லைங்க. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான்.
சிலருக்கு சொல்லியிருப்பாங்க ரொம்ப கஷ்டம் பிழைக்கிறது. அப்படி சொன்ன உடனே அந்த தாயார் சிலர் அதிலே கத்திடுவாங்க, சிலருக்கு அதில் சத்தம் போட முடியாது. அப்படியே கண்ணீர் நிரம்பின கண்களோடு அப்படியே வெளியே வருவாங்க. டாக்டர் சொல்லிட்டார் என் பிள்ளை பிழைக்காதுன்னு. அந்த தாயார் எவ்வளோ துடிச்சு போகும் தெரியுமா? ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிற ஒரு பையன் இறந்துட்டான். அந்த பையனுடைய கடைசி நேரத்தில் கவனித்தேன். ஒரு விபத்தில் அவங்க முறைப்படி அந்த பையனை எரிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த பையனுடைய சரீரத்தை வச்சுருந்தாங்க. அந்த எரிக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. அந்த தகப்பனார் தான் பையனுக்கு கொல்லி வைக்கணும். தகப்பனார் அங்கேருந்தே அழுது மயங்கின நிலைக்கு வந்துட்டார். இப்போ பிள்ளையை எரிக்க போகிறாங்கன்னு உடனே அவர் போட்டார் சத்தம் பாருங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. அவர் சொன்னார், உதயபிரசாத்தே உன்னை எரிக்க போகிறாங்கடா, எந்திரிச்சு வந்துடுறா. உதயபிரசாத்தே உன்னை எரிக்க போகிறாங்கடா, எந்திரிச்சு வந்துடுறான்னு அவர் கதறினார். காரணம் என்ன தெரியுமா? இனி அந்த பிள்ளைய பார்க்க முடியும். நேற்றுக்கு காலையில் வரைக்கும் அதே பையன் அவங்க வீட்டில் காலையில் சாப்பிட்டான். இன்றைக்கி அதே பையனை அந்த விறகுல படுக்க வச்சிருக்கு. தகப்பனுடைய அவர் ஒரு சாரம் தான் கட்டியிருந்தார். அந்த சாரம் உறிஞ்சு விழுந்துருச்சு. அந்த மதியம் ஒரு 2 மணி இருக்கும். அந்த சூடு தரையில் உருண்டு விரண்டு அழுதார் தெரியுமா? என் பையன் இனி எனக்கு கிடைக்க மாட்டான். ஐயோ, என் பையனை எல்லாரும் சேர்ந்து எரிக்க போகிறாங்க, என் பையனை சேர்ந்து எல்லாரும் எரிக்க போகிறாங்க. அந்த நபர் அழுகைக்கு அளவே கிடையாது. அவர் ஒரு புழு போல் அந்த தரையில் விழுந்து தொழிச்சார். காரணம் என்ன தெரியுமா? இனி அந்த பையனை என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். நம்முடைய தேசத்தில் அப்படி தாங்க நிறைய பிள்ளைகள் வியாதியில் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் கடன் பாரம் தாங்க முடியல, அதனால் தற்கொலை பண்ணுறாங்க. யோசித்து பாருங்கள், நம்ம ஜெபத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நினைவு கூறுறோமா? நம்முடைய ஜெபத்தில் ஒரு அரை மணி நேரமாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுறோமா? சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னிடத்துல ஜெபம் பண்ண கேட்பாங்க, ஐயா எனக்கு குழந்தை இல்லையா, 8 வருஷம் ஆச்சு, வீட்டில் என்ன வேண்டான்னு சொல்கிறாங்க. சில பிள்ளைகள் அழுதது உண்டு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கவலையாக இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஜெபக்குறி போட்டிருந்து, திருமணமாக 8 மாதம்தான் ஆச்சு, எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க ஐயா, எந்த இடத்துக்கும் 8 மாதம்தான் ஆச்சு. எத்தனை பிள்ளைகள் அப்படி வேதனையில் இருக்கிறாங்க தெரியுமா? நாம் ஜெபிக்க வேண்டிய காலங்க. நான் இயேசுடைய பிள்ளைன்னா அவருக்கு என்னெல்லாம் பாரமாக இருக்குமோ அதெல்லாம் எனக்கும் பாரமாக இருக்கணும். இயேசு எப்போ துக்கப்படுறாரோ அப்போ நானும் அவரோட சேர்ந்து என்ன பண்ணணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆண்டவரை நேசிச்சா அவருக்கு பிரியமாய் நடக்க தன்னை என்ன பண்ணுவான், ஆயத்தப்படுத்துவான். ஆண்டவருக்கு பிரியமாக செயல்பட அவன் என்ன பண்ணுவான், ஆயத்தப்படுத்துவான். யோசித்து பாருங்க, நம்ம உண்மையாக ஆண்டவரை நேசிச்சா தினமும் அழிந்து போகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க மாட்டோங்க. ஏன்னா ஒரு ஆள் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் அழுறதை பார்த்தாலே நமக்கு அழுக வந்துடும். இயேசு அவங்க நேசிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. கடந்த நாட்களில் ஒரு சின்ன தம்பிக்கு ஒரு காய்ச்சல். அந்த பையனுக்கு 4 வயசு 5 வயசு இருக்கும். ஃபோன் போட்டாங்க, ஜெபம் பண்ணோம். மறுபடியும் அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டலில் சேர்த்தாங்க, மறுபடியும் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அவனுக்கு காய்ச்சல் குறையலை, அவனை கொண்டு போனாங்க. மறுபடியும் அவனை மரித்த சரீரமாக தூக்கிட்டு வந்தாங்க. 1 மாதம் கழித்து அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் என் பையனுக்கு ஜெபம் பண்ணீங்களா ஐயா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக அப்படின்னு. அந்த சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு அண்ணன், அவன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த தாயார் அழுக இருக்குதே. அந்த பையன் இறந்து 1 மாதம் ஆச்சு. அந்த தாயார் அவ்வளோ கதறி அழுதாங்க. யோசித்து பாருங்க, அந்த தாயாருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த தாயார்
அந்த நடந்த காட்சி அப்படியே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அது சொல்லும் பொழுது அழைச்சி, என் பையனை ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்தையா, பஸ்ஸில் கொண்டு வரும் பொழுதே மறுபடியும் அவன் கண்ணெல்லாம் அப்படியே சொருகி அப்படியே திடீர்னு மயங்கிட்டான். மறுபடியும் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், என் பையன் உயிரோடையே திரும்பலை. அந்த தாயார் சொல்லும் பொழுது அழுகைக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா இனி அந்த பையனை பார்க்க மாட்டோம். அந்த வீட்டை சுற்றி தான் ஓடி வந்திருப்பான். ஒரு சாதாரண காய்ச்சல்னு போய் அந்த காய்ச்சல் ஒரு வைரஸாக மாறிடுச்சு. இல்லை, அந்த பையன் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறான், அந்த பையன் இறந்தே போயிட்டான். யோசித்து பாருங்க, எத்தனை வீட்டில் அப்படிப்பட்ட மரணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய ஜெப வேளையில் நாம் ஜெபிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஆபத்து நமக்கு வந்தால் மட்டும் ஆபத்து இல்லைங்க, ஆபத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடலாமா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் மற்றவர்களுடைய ஆபத்துக்காகவும் செபிக்கணும், மற்றவர்களுடைய ஆபத்துக்காகவும் திறப்பில் நிற்கணும். ஒவ்வொருவர் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பாவிடத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் செபிக்கலாம். ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல ஜெப வீரராய் மாற்றுங்க ஏசப்பா. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. இப்போ சரியா 3 மாதம் உங்கள் நடுவில் கடந்து வந்து உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்ல. இந்த நாளில் கூட சொல்லுங்க ஏசப்பா, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அதை விரும்புகிறார். பைபிளில் சொல்லியிருக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்காக என் சமூகத்தில் நிற்கணும். எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. இயேசு அதை உங்களிடத்தில் விரும்புகிற கர்த்தர், அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் வியாதியில் மருத்துவமனையில் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த வேதனை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். யோசித்து பாருங்க. நாம ஏசப்பாவுடைய பிள்ளை இல்லை, ஏசப்பா நம்மளையும் பார்ப்பார்ல. ஐயோ, என் பிள்ளை எந்த வியாதிஸ்தருக்கும் ஜெபம் பண்ணலை. சில பிள்ளைகள் கடன் அதிகமானதுனால, கடந்த நாட்களில் செய்தியில் கேட்ட ஒரு செய்தி, வீடு கட்டி வீட்டுக்கு லோன் எல்லாம் எடுத்தார், பிஸ்னஸில் பெரிய தோல்வி, குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டாங்க. அந்த தற்கொலை செய்த அந்த நபருடைய ஃபோட்டோ, அந்த பிள்ளை ஏஜ் அட்டனான அந்த ஃபங்க்ஷனில் இருந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. எவ்வளோ வேதனை இல்லை. பிள்ளையும் சேர்த்து அவங்க தற்கொலை பண்ணும் பொழுது எத்தனை இடத்துல அப்படி சிறு பிள்ளையோட தற்கொலை பண்ணுறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன ஒரு நல்ல ஜெப வீரராய் மாற்றுங்க ஏசப்பா. நான் ஒரு வேளை உமக்கு பிரிய இல்லாமல் நடந்தால் அது பாவமே ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யாதிருந்தால் அது பாவம். யாக்கோபு 4வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்ய அறிந்திருந்து அது செய்யாமல் இருந்தால் அது பாவம். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என்ன ஒரு ஜெபிக்கிற பாத்திரமாய் மாற்றுங்க, ஒரு அழிந்து போற பாத்திரமாய் இருக்கிற ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் நடக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, எனக்கு கிருபை, எனக்கு கிருபை, எனக்கு கிருபை கால்மிக ஏசப்பா. அப்பா, எனக்கு கிருபை கால்மிக ஏசப்பா. என்ன அப்படிப்பட்ட பாத்திரமாய் மாற்றுங்க. இயேசு நம்மோடு பேசும்படியாய் வந்திருக்கிறார். இந்த நாளில் இயேசு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் தினமும் தேசத்துக்காக ஜெபம் போறீங்க, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், வறுமையின் உச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தினால நித்தமும் கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள், பார்த்து சொல்லுங்க, இல்லை ஒரு விசை கூட ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. நான் தினமும் அழிந்து போற ஆத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணல. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் திறப்புல நிற்கிற பாத்திரமாய் மாறணும் ஏசப்பா. எல்லாம் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமாய் நடக்கணும் ஏசப்பா. எல்லாம் ஆயத்தப்படுத்து.
ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஜபிக்கிறவங்களா இருக்கணும், ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு மற்றாடுகிறவனா இருக்கணும். சப்பா ப்ளீஸ் டாடி, தொடுங்கப்பா, இல்லை தொடுங்கப்பா, இல்லை தொடுங்கப்பா, இல்லை தொடுங்கப்பா, இல்லை தொடுங்கப்பா, தொடங்கப்பா. எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சில நெருக்கத்தில் கஷ்டப்படுகிறவர்களாய் காணப்படுறாங்க. ஒரு ஆளு ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்தாள், அவருக்கு பார்க்க ஒரு மதுபானத்தில் இருக்கிறார். ஆனா இயேசு கிட்டத்தோட தெரியுமா, ஐயோ என் பிள்ளைக்காக யாருமே ஜெபிக்கலையா? ஒரு ஆக்சிடென்ட்ல யாரோ ஒருவர் மரித்து போயிருந்தா நமக்கு அது வெறும் நியூஸ். ஆனா அந்த குடும்பத்துக்கு என்ன தெரியுமா, என் பிள்ளை இல்லைங்க, 22 வயசுல. எத்தனை பேர் அப்படி அழுகிறவங்களா இருப்பாங்க சொல்லுங்க. நான் தினமும் திறப்புல இல்லை ஜோபல்ல, எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அப்படியெல்லாம் மாற்றுங்கப்பா. கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட பாரத்தை தாங்க ஏசப்பா, ஆத்தும பாரத்தை தாங்க. அழிது ஒரு ஆத்து மக்களுக்காக எல்லாம் ஜெபிக்கல ஏசப்பா. எத்தனை வீட்டுல குழந்தை இல்லைங்கிறக்காகவே பிள்ளைகளை தள்ளுகிறத கேள்விப்படுறோம்ல. எத்தனையோ வீட்டுல பிறந்த குழந்தை இறந்து போது ஏதோ ஒரு வைரஸ், ஏதோ ஒரு வியாதி. சொல்லுங்கப்பா, என்னை ஒரு விஷயம் கூட ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. கேளுங்க, எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்கன்னு கேளுங்க. ஒரு நாள் இயேசு வந்து அவங்க கிட்ட கேட்பாங்கல்ல, நீ என் பிள்ளைக்காக ஜெபல்லையா, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைக்காக கதல்லையான்னு கேட்பாங்கல்ல. இங்கதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய கல்வாரி காற்றில் ஒப்பு கொடுங்க. எனக்கு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற பாரத்தை தாங்கப்பா, எனக்கு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற பாரத்தை தாங்கப்பா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே இல்லை தொடுங்க ஏசப்பா, இல்லை தொடுங்க ஏசப்பா. கட்டப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, கட்டப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும். எத்தனை பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது சொல்லியிருப்பாங்கல்ல, என் பிள்ளைக்கு கேன்சர், அப்படி சிலரை பார்த்துருக்குறேங்க. இந்த மாதம் நான் ஜெபம் பண்ண பொழுது இருந்திருப்பாங்க, அடுத்த மாதம் விசாரிச்சா சொல்லுவாங்க அவங்க போன மாதமே இறந்துட்டாங்க அப்படின்னு. எத்தனை பிள்ளைகள் அப்படி வியாதியில மறிக்கிறாங்க. சொல்லுங்கப்பா, எனக்கு மன்றாடுற கிருபையை தாங்க ஏசப்பார். நான் ஒரு மணி நேரமா அழிந்து போற ஆத்து மக்களுக்கு சொல்லப்பா. கடல்ல இருக்கிறவங்களுக்கு, கண்ணீரோட இருக்கிறவங்களுக்கு, வேதனையில வியாதியில இருக்கிறவங்களுக்கு, சாப கட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே இதுல இருந்து களமாயிருக்கிறபடியால் கல்வாரிக்கு நேராக உங்க கரங்களை வைங்க. நமக்காய் ரத்தத்தை சிந்தின அந்த இயேசுவுக்கு நேராய் கரங்களை வைங்க. ஏசப்பா, உங்க ரத்தம் எல்லாம் பலப்படுத்தட்டோட சொல்லுங்க. நீங்க எனக்காக ரத்த சிந்தினீங்க ஏசப்பா, எனக்காக ரத்த சிந்தினீங்க. அழிந்து போற ஆத்து மக்களுக்கு எல்லாம் அப்படி மாற்றுங்கப்பா, எல்லாம் அப்படி மாற்றுங்க. ஒரு நாள் நீங்க வரும்பொழுது எல்லாம் கேட்பீங்களா ஏசப்பா, நீ யாருக்காக டெய்லி ஜெபம்னு கேட்பீங்களா ஏசப்பா, சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த கல்வாரி ரத்த எல்லை தொடட்டும் ஏசப்பா, தொடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுங்க, இயேசு இங்கதான் கடந்து வந்திருக்கிறார், இயேசு நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார், இயேசு நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் அழுது ஜெபம் பண்ற ஒரு பாத்திரமா இருக்கணும் ஏசப்பா, நான் அழுது ஜெபம் பண்ற பாத்திரமா இருக்கணும். எல்லாத்தோடுங்க, இயேசு உங்களை கவனிக்கும்படியாய் வந்திருக்கிறார்.
இயேசு உங்களை கவனிக்கும்படியாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதனால் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. என்ன உங்க பாதத்துல காத்திருக்கிற பாத்திரமாய் மாற்றுங்க சப்பா. வேற ஒன்று தேவையில்லை ஆண்டவரே, வேற ஒன்று தேவையில்லை சப்பா. உங்க பாத்திரமாய் மாற்றுங்க, உங்க பாத்திரமாய் மாற்றுங்க சப்பா. உங்க பாத்திரமாய். சில சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்கும் பொழுது அந்த பெற்றோர் அழுவாங்க, என் பிள்ளைய நீண்ட காலம் பார்க்க முடியாது. சில பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம பிழைக்க மாட்டோம். ஒரு தம்பி 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை சந்தித்து அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர். அவன் சொல்லுவான், அழுல ஏசப்பாக்க அழுவேடு. குறிப்பிட்ட நாட்கள் அந்த தம்பி இறந்து போனான். இறந்த உடனே முதல் தகவல் நைட் 2 மணிக்கு எனக்கு ஒருத்தர் அலைபேசியில கூப்பிட்டு சொன்னாரு, ஐயா என் பையன் இறந்துட்டாயா, நீங்க அடிக்கடி சோப்பட வந்தீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் அப்படி இறக்குறாங்க. ஆண்டவரே என்னை ஜெபிக்கிற பாத்திரமாய் மாற்றும். அப்படியே இருதயங்கள கரங்களை வைத்து என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இருதயங்கள கரங்களை வைத்து சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் டாடி, என்ன ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஜெபிக்கிற பாத்திரமா என்னை மாற்றும். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிற டாடி. நான் வாழ்க்கையில பெரிதாய் ஒன்றல்ல, உம்முடைய பாத்திரமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உம்முடைய பாத்திரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ரிகா பௌஷலா தடகா பௌதுரதரபோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தொட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு அந்த மண்டாட்டின் பாத்திரமாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடைய விலையேற பெற்ற பாத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சார் எங்கே ஓடுவே. ஆண்டவரே உம்முடைய கரங்கள் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சிலரை தொட்டு இருக்கிறார், சிலரோடு இடைபெற்றிருக்கிறார். இந்த இடம் முழுவதிலும் அநேக தேவ தூதர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. நீங்க சிந்தின கண்ணீர்களும் நீங்கள் ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உங்க கிருபையானது எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குபடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பாவுடைய கரங்களுக்காக, அப்பாவுடைய கிருபைக்காக, அப்பாவுடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு அவருடைய பாரத்தை இடைப்பட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நான் ஒரு நல்ல ஜெப வீரராய், இயேசுவுக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவரே என்னை பலப்படுத்தி மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்திற்கு நீ கீழ்ப்பழிந்து இதோ என்னுடைய சித்தத்தை செய்வாயானால் நீ நிச்சயமாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலோ வற்றாத நதியை போலோ உன்னை என்றென்றைக்கும் ஆண்டவர் நிலைத்திருக்கவும் சுகித்திருக்கவும் பூரண சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த கூட்டத்திற்காக எங்களோடு இடைப்பட்டதற்காக உங்க நன்மைக்காக நன்றி என்று கரங்களை தட்டி இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும், சபை ஊழியர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ நன்மை மாத்திரம் வெளிப்படட்டும். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கனமையும் உமக்கு சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென்.
லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் முடிக்க சொல்லிட்டேன் ஐயாக்கிட்ட. மிக நல்ல அருமையாக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதனால் அவருக்கு அவங்க குடும்பத்தாருக்கு கர்த்தர் எல்லா வகையிலும் போகிற வயலும் வர்ற வயலும் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் மெசேஜ் கொடுத்தா நல்லா கொடுத்தாரு, ரெண்டு காலம் கை தட்டுன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. தேங்க்யூ.